மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, நம்மளுடைய ரயில்வேஸ் தாங்க. இந்தியன் ரயில்வே இருக்கு இல்லையா? அதுதான் இப்படி ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படின்றது கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ரன்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்காக தாங்க வேலைக்கு எடுக்குறாங்க. அதுவுமே சென்னையில இருக்கிற ஒரு அ இதில தான் ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? கோச் ஃபேக்ட்ரியில தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 12/7/2025 வெளியாயிருக்கு இந்த ஒரு அறிவிப்பு. இது வந்து எப்போ கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11/8/2025 சரிங்களா? ஸோ என்னென்ன ரோல் அப்படின்றது தொடர்ந்து பார்ப்போம். ஃப்ரெஷர் அப்படின்ற ஒரு ரோல் கீழேயும் அவங்க ஆட்களை எடுக்கிறாங்க. எக்ஸ்ஐடிஐ அப்படின்ற ஒரு கேட்டகரியிலேயே ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000 வேக்கன்சிஸ் இருக்குங்க. 1000 வேக்கன்சிஸில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும் டெஃபினட்டாக சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். கார்பெண்டர் அப்படின்ற ரோலுக்கு டோட்டலாக 40 பேரை வந்து ஃப்ரெஷர் கேட்டகரியிலையும் 50 பேரை வந்து எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியிலையும் அவங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்ப்ளிட்டு அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் எவ்வளோ, ஓபிசியில் எவ்வளோ, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கார்பெண்டர் கேட்டகரியில் யூஆரில் 18, ஓபிசியில் 11, எஸ்சியில் 6, எஸ்டியில் 3, பிடபிள்யூபிடியில் 2 அப்படின்ற மாதிரி ஃப்ரெஷர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதே கார்பெண்டர் எக்ஸ்ஐடிஐயில் யூஆர் கேட்டகரியில் 22, ஓபிசியில் 14, எஸ்சியில் 8, எஸ்டியில் 4, பிடபிள்யூபிடியில் 2 அப்படின்ற மாதிரி டோட்டலாக 50 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு ஃப்ரெஷருக்கான ஒரு வாய்ப்பு எலக்ட்ரீஷியன் ஃப்ரெஷரில் 40 பேரை எடுக்கிறாங்கங்க. அதே மாதிரி எக்ஸ்ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் வாய்ப்புக்கு 160 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த எலக்ட்ரீஷியனுக்கு நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூஆர் கேட்டகரியில் 18, ஓபிசியில் வந்து 11, எஸ்சியில் 6, எஸ்டியில் 3, பிடபிள்யூபிடியில் 2 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்ஐடிஐ அப்படின்ற கேட்டகரியில் யூஆரில் 75, ஓபிசியில் 43, எஸ்சியில் 24, எஸ்டியில் 12, பிடபிள்யூபிடியில் 6. ஸோ டோட்டலாக 160 வேக்கன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா மக்களே? அடுத்த கேட்டகரி ஃபிட்டர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து 80 பேரை வந்து ஃப்ரெஷர் கேட்டகரியிலையும் 180 பேரை எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியிலையும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மெக்கானிஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி ரோலுக்கு ஃப்ரெஷர் கேட்டகரியில் 40 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியில் 50 பேரை எடுக்கிறாங்க. பெயிண்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 40 பேரை எடுக்கிறாங்கங்க. அடுத்தது வந்து எக்ஸ்ஐடியில் 50 பேரை எடுக்கிறாங்க. வெல்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 80 பேரை ஃப்ரெஷர்ஸில் எடுக்கிறாங்க. 180 பேரை எக்ஸ்ஐடிஐயில் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக யூஆர் கேட்டகரியில் மட்டுமே 146 பேரை எடுக்கிறாங்க. ஓபிசி கேட்டகரியில் 88 பேரை எடுக்கிறாங்க. எஸ்சி கேட்டகரியில் 48, எஸ்டி கேட்டகரியில் 24, பிடபிள்யூடியில் 14 அப்படின்ற மாதிரி டோட்டலாக 320 பேரை ஃப்ரெஷராக எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியில் யூஆரில் 307, ஓபிசியில் 183, எஸ்சியில் 102, எஸ்டியில் 52, பிடபிள்யூபிடியில் 26. ஸோ டோட்டலாக 670 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? இது போக எம்எல்டி ரேடியாலஜிலையும் எடுக்கிறாங்கங்க. 5 பேரை எடுக்கிறாங்க. எம்எல்டி பேத்தாலஜிலையும் 5 பேரை எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 10 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? சரி, இதுக்கெல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th மேலே நீங்கள் வந்து டிப்ளமோவோ, இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10th மேலே இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள், 10th தான் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அது போக இதுக்கு வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் எம்ப்ளாய்மெண்ட்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இது ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அப்ரண்டிஸ் ட்ரைனிங்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா www.pb.icf.gov.in அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்பெண்டருக்கு சில க்ரைட்டீரியாஸ் பிடபிள்யூபிடிலையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதையும் பார்த்துக்கலாம். பிடபிள்யூபிடிக்கு என்னென்ன அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வயது வந்து 15 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15 வந்து 11/8/2025 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
நான் ஐடிஐக்கு வந்து மேக்ஸிமம் 15லேருந்து 22 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 5 வயசு எக்ஸ்ட்ராவாக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும், ஓபிசியில் வந்து 3 வயசு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்புறம் பிடபிள்யூபிடிக்கு 10 வயசு 10 இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக நான் சொன்னேன் இல்லையா, குவாலிஃபிகேஷன் மினிமமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெக்கானிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து அவ்வளோதான். 10th ஒரு வருஷம் உங்களுக்கான ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இதுக்குமே 10th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு. சரிங்களா? ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 50% மார்க் வாங்கியிருக்கணும். இதில் 1 இயர் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸில் வந்து ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெக்கானிஸ்ட்க்கு 10th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், 50% மார்க் வாங்கியிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 2 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர், பெயிண்டருக்குமே 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட். வெல்டருக்குமே 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 1 வருஷம் 1 இயர் 3 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்எல்டிக்குமே 12th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், 1 இயர் 3 months ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மாதம் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷருக்கு 10th படித்தவங்களுக்கு 6,000 ரூபா ஒரு மாதமும், ஸ்கூல் படித்தவங்களுக்கு 12th முடித்தவங்களுக்கு 7,000 ரூபா ஒரு மாதமும் சொல்லியிருக்காங்கங்க. எக்ஸ்ஐடிஐ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 7,000 ரூபா பெர் மாதமும் கொடுக்குறாங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணவே முடியாது. சரிங்களா? சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி மாதிரி ஒன்று வந்துடும். அது போக ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 100 ரூபா வந்து நான் ரீஃபண்டபிள். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்குமே ஃபீஸ் இல்லாமல், அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் கீழே வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.